தமிழ் நல்லெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. பரபரப்பான அரசியல், விறுவிறுப்பான நாட்டு நடப்பு இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நம்ம லைஃபுக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான உபயோகமான ஒரு அறிவை இங்கே தமிழில் ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய சேனல்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் உண்மை நிலை அதை சொல்கிற சேனல்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ரொம்ப ஒரு நாலேஜ் ஷேரிங் சேனல்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஒரு இன்டெப்த் நாலேஜ் ஷேரிங் சேனல்ங்கிறது எதுவுமே இல்லைன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். நாட் ஆஃபண்ட் எனி ஒன், பட் ஸ்டில் எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் சும்மா ஜஸ்ட் லேசாக அதை அலசிட்டு அப்படியே அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நிறைய யூடியூப்பில் கொடுக்குறாங்க. நிறைய மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய விதமாக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஆதரவோடு நல்ல தகவல்களை எப்போதும் உங்களோட பகிர்ந்துக்கும் நம்புகிறோம். வாங்க இப்போது நம்மளோட டாப்பிக்கு போகலாம். ஹவு டு கெட் அ ஹோம் லோன். ஒரு வீட்டு கடன் வாங்குவது எப்படி? ஏன் எடுப்பிலே நீங்கள் ஹோம் லோன் போனீங்க அப்படின்னா, ஒரு வீடு வாங்குறதுங்கிறது நம்மளோட கனவு, லட்சியம் எல்லாமே. ஒரு வீடு வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னு சொன்னால் அந்த ப்ராசஸ் எப்படி ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இருக்குது. இந்த ஒரு நல்ல வீடு பார்த்து அதை ஃபைனலைஸ் பண்ணி பல பேர்கிட்ட கேட்டு கருத்தெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு அந்த வீடை ஃபைனலைஸ் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம பண்ணுற வேலை வந்து ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணி லோன் வாங்குறது. இன்னைக்கு தேதியில் வந்து நிறைய பேருக்கு வந்து பேங்க் லோன் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய டஃப் டாஸ்காக இருக்குது. ஒரு கடினமான ஒரு செயலாக இருக்குது. பேங்க்கில் சொல்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம சொல்கிறது பேங்க்குக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க கேட்குறது என்ன நமக்கு தெரில, நம்ம கொண்டு வரது எதுவுமே அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக, இதெல்லாம் இந்த சிக்கலை தீர்க்கிறதுக்காக எங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஹோம் லோன் ப்ராசஸை உங்கள் எல்லாத்துக்கும் நல்ல தமிழில் ஷேர் பண்ணலான்னு நினச்சோம். இதான் ஏற்கனவே இருக்கே, நிறைய சேனல்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே, நீங்கள் புதுசாக என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சேனல் நாங்கள் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில நிமிஷம் வந்து இந்த ஹோம் லோன் பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேங்க்கோட வெப்சைட்டுக்கு போய் அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸை பற்றி உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்கள் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சோம். இங்கே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். நீங்கள் எந்த பேங்க்குக்கு போனாலும், எது பப்ளிக் பேங்க் ஆர் ப்ரைவேட் பேங்க் போனாலும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சீக்கிரமாக ஒரு லோன் வாங்கிடலாம் நாங்கள் நம்புகிறோம். சரி, ரொம்ப மொக்கப்படாமல் டாபிக் உள்ள போகலாம் வாங்க. ஹோம் லோன் இன்ட்ரொடக்ஷன். இந்த ஹோம் லோன் யார் வாங்கலாம், யாரெல்லாம் ஹோம் லோனுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ். இந்த இந்தியன் சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா அதுலேயே 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று ரெசிடென்ட் இந்தியன்ஸ். இங்கே நம்ம ஈரோடு, தூத்துக்குடி, சென்னை, மதுரை இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் ரெசிடென்ட் இந்தியன்ஸ். என்ஆர்ஐனா யார்? வெளிநாடு வாழ் இந்திய மக்கள். இங்கே பிறந்துட்டு இங்கே இருக்கிற சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இப்போதைக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. ஒரு 2 வருஷமாக இருக்காங்க, 1 வருஷமாக இருக்காங்க, வாட் எவர் இட் இஸ். ஒரு வேலிட் ஒர்க் பெர்மிட்டோட எந்த ஒரு கண்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ணாலும் அவங்களாம் என்ஆர்ஐஸ். அங்கே இருக்கிறவங்களுக்கு தனி ரூல்ஸ் அப்ளிகபிள். அந்த மாதிரியான நாட்களும் வீடு வாங்கலாம். லீகல் இமிக்ரன்ஸ்னா யார்? லீகல் இமிக்ரன்ஸ்னு ஒரு கிளாஸே இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1980s ரயாட்டில் வந்து அங்கேருந்து இங்கே வந்தவங்க, இங்கேருந்து அங்கே போனவங்க, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க, பர்மாலேருந்து வந்தவங்க, நேபாளிலேருந்து வந்தவங்க, இந்த மாதிரி நிறைய லீகல் இமிக்ரண்ட் கிளாஸ்னு தனியாக இருக்குது. அவங்களுக்குலாம் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஹோம் லோன் ஒரு பேங்க்கில் அப்ளை பண்ணலாம். எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும்? 18 வயசு பூர்த்தியான எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு சாலிட் இன்கம் சோர்ஸ் இருக்குங்கிறத இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம். 70 வயசு வரைக்கும் இப்போ அப்ளை பண்ணலாம். முன்னாடிலாம் 60 வயசு வரைக்கும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 70 இயர்ஸ் வரைக்கும் மோஸ்ட்லி எல்லா பேங்க்ஸுமே பெர்மிட் பண்ணுறாங்க. அடுத்து, இந்த மேக்ஸிமம் 2 dwelling units per family. இதையே நாங்கள் இங்கே சேர்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த ஹோம் லோன் அப்படிங்கிறது வந்து மற்ற கடன் மாதிரி கிடையாது. ஒரு சப்சிடைஸ்ட் லோன். இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஹோம் லோன் அப்படிங்கிறதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மியாகவே எல்லா பேங்க்கும் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் வீடு வாங்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குது, தகுதி இருக்குது. எப்படியாவது வீடு வாங்கி எல்லாரும் சொந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லோன் ரேட்டை வந்து ரொம்ப கம்மியாக, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரொம்ப கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை வந்து எல்லாரும் எத்தனை வீடு வேணால் வாங்குறதுக்காக யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால் மேக்ஸிமம் 2 units, 2 unit per family. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், டிபெண்டன்ட் சில்ட்ரன் 2 பேர். இவங்க பேரில் 2 dwelling unit தான் மொத்தமாகவே நீங்கள் வாங்க முடியும் இந்த சப்சிடைஸ் ரேட்டில். 2 வீடுக்கு மேலே வாங்கினா அதுக்கு லோன் கிடைக்கும், ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்காது. ஓகே, அடுத்து என்னென்ன டைப் ஆஃப் ஹோம் லோன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல பிளாட் லோன். இந்த பிளாட் லோனில் நீங்கள் வந்து வெறும் இடம் மட்டும் வாங்குறீங்க. இடம் வாங்கி அப்புறமா நான் வீடு கட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு லேண்ட் வாங்குறது தான் பிளாட் லோன். இதில் ஒரு சின்ன கிளாஸ் இருக்குது. என்னென்னா, பிளாட் லோன் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த பிளாட் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க.
1 வருஷத்தில் வீடு கட்டணும், 2 வருஷத்தில் வீடு கட்டணும், 3 வருஷத்தில் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லா பேங்க்லேயும் இந்த கிளாஸ் இருக்குது. ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஏற்ற மாதிரி வருஷம் மாறும். இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் வீடு கட்டலன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. 1%, 2% அந்த பேங்க் படி அவங்க இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் பிளாட் லோன். அடுத்து பிளாட் லோன் ப்ளஸ் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன். பிளாட் வாங்கி உடனே வீடு கட்டுறது, இதுக்கும் லோன் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து பிளாட்டோட காஸ்ட்டு அதில் ஒரு மார்ஜின் அமௌண்ட், அப்புறம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு அதில் ஒரு மார்ஜின் அமௌண்ட். 2 மார்ஜின் அமௌண்ட் நீங்கள் கொண்டு வரணும். 2த்துக்கும் சேர்த்து மொத்தமாக லோன் கொடுப்பாங்க. ரெடி டு ஆக்குபை ஹோம்ஸ் ஆர் ஃப்ளாட். இப்போது இந்த ரெடி டு ஆக்குபை ஹோம்ஸ் ஃப்ளாட்டுக்கும் பிளாட் லோன் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரெடி டு ஆக்குபை ஹோம் வந்து வீடு ரெடியாக இருக்கும், நீங்கள் வாங்கிட்டு குடியேறிடலாம். இதை வந்து பேங்க் லாங்குவேஜில் வந்து அவுட்ரைட் பர்ச்சேஸ்னு சொல்லுவாங்க. இந்த அவுட்ரைட் பர்ச்சேஸ்க்கும் பிளாட் லோன் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன டிஃபரன்ஸ்னு சொன்னால், பிளாட் லோன் வாங்கி நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா அதுக்கு வந்து வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு இஎம்ஐயில் ஒரு பார்ட் மட்டும் நீங்கள் கட்டினா போதும்னு ஒரு கன்செஷன் கொடுப்பாங்க. அதே இது நீங்கள் ரெடி டு ஆக்குபை ஹோம் வாங்கினீங்கன்னு சொன்னால் வீடு ரெடியாக இருக்குது, அதனால் வாங்கின அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் ஃபுல் இஎம்ஐ கட்டணும்னு சொல்லுவாங்க. இது 2 தான் டிஃபரன்ஸ். ஹோம் ரிப்பேர் அண்ட் ரெனோவேஷனுங்கிறது இன்னொரு கேட்டகரி. ஹோம் ரிப்பேர் அண்ட் ரெனோவேஷன் என்னென்னா, ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்ட போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் வீடு லோன் வாங்கலாம். வீட்டு கடன் அதுக்கு கிடைக்கும். இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, ஃப்ளட்டில் வந்தது இல்லையா, அதெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் டைப் ஆஃப் ஹெச்எல். கஸ்டமர்ஸ், டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் யாரெல்லாம்? ஹெச்எல் ஃபார் சேலரிட் கிளாஸ். இது வந்து சேலரிட் கிளாஸுங்கிறது மாத சம்பளம் வாங்குறவங்க. பப்ளிக் ஆர்கனைசேஷனில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஹோம் லோன் ஃபார் சேலரிட் கிளாஸ் இருக்குது. அதுதான் லார்ஜஸ்ட் குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஹூ ஆர் டேக்கிங் ஹோம் லோன். இதில் பப்ளிக்குக்கும் ப்ரைவேட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுலேயும் ப்ரைவேட்டுலாம் எல்லா ப்ரைவேட்டும் கிடையாது. எம்என்சிஸ், இப்போ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டஃபை, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கு இல்லையா, இந்த கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அவங்க கிராஸ் சேலரி எவ்வளவோ அதில் வந்து டைரெக்டாக ஹோம் லோன் கம்ப்யூட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே இது சின்ன கம்பெனி இருக்குல்ல, ஒரு 100 பேர் தான் இருக்காங்க, 200 பேர் தான் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸில் வந்து சேலரியில் வந்து 50 to 60% தான் கன்சிடர் பண்ணுறாங்க. உங்கள் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியில் 50 to 60% ஆஃப் த சேலரியில் தான் அவங்க கம்ப்யூட் பண்ணுவாங்க. ஹோம் லோன் ஃபார் பிஸ்னஸ் பீப்புள், ப்ரொஃபஷனல்ஸ். பிஸ்னஸ் பீப்புள்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க. ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ், செல்ஃப் ப்ராக்டிசிங் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஹோம் லோன் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ். ஹோம் லோன் ஃபார் என்ஆர்ஐ. இந்த என்ஆர்ஐ ஏன் நான் வந்து திருப்பி தனியாகவே சொல்கிறேன் அப்படின்னா, என்ஆர்ஐக்குன்னு டிஃபரண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. என்ஆர்ஐ பீப்புள் வந்து நார்மல் பீப்புள் மாதிரி லோ ரிஸ்க் கேட்டகரியில் வர மாட்டாங்க. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐங்கிறது ஹை ரிஸ்க் கேட்டகரி. அதனால் என்ஆர்ஐக்கு எப்போவுமே எல்லா பேங்க்லேயுமே தனி ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. என்ஆர்ஐக்கு தனியாக மினிமம் இன்கம் எலிஜிபிலிட்டி இருக்குது. மினிமம் 40,000 50,000 அந்த மாதிரி நீங்கள் வாங்கணும்லாம் இருக்குது. ஹோம் லோன் ஃபார் பென்ஷனர்ஸ், இது வந்து எல்லா பேங்க்லேயும் இப்போ நடைமுறையில் இல்லை, ஒரு சில பேங்க்கில் தான் இருக்குது. நம்ம முதலே சொன்ன மாதிரி எந்தெந்த பேங்க்குலாம் நம்ம தனியாக சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இதில் என்ன மேட்டர்னா, ஹோம் லோன் ஃபார் பென்ஷனராக இருந்தாலும் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 60 வயசுல ரிட்டையர் ஆகிறீங்கன்னா 58 வயசுல இந்த லோன் நீங்கள் வாங்கிட்டோம். ஆனால் மேக்ஸிமம் ரீபேமெண்ட் பீரியட் எதில் வரும்னா நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா வரும். ஸோ ஒரு சில பேங்க்ஸ் இந்த மாதிரி பெர்மிட் பண்ணுறாங்க. அதனால் 58 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 70 to 75 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பீரியட் அவங்க கொடுப்பாங்க, ப்ரொவைடட் யூ ஹேவ் சஃபிஷியன்ட் பென்ஷன் ஆர் இன்கம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் டு சர்வீஸ் த இஎம்ஐ. ஸோ இது சொன்ன மாதிரி ஷுட் பி அப்ளைட் பிஃபோர் ரிட்டையரிங். சரி, லோன் அமௌண்ட் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? மேக்ஸிமம் லோன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன? 2 வகையான லோன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் ஆன் சேலரி என்னன்னு பார்ப்போம். உங்கள் கிராஸ் சேலரி எடுத்து அதில் 40 to 60 டைம்ஸ் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. கிராஸ் சேலரி இன்ட்டு 40, கிராஸ் சேலரி இன்ட்டு 50, கிராஸ் சேலரி இன்ட்டு 60. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கிராஸ் சேலரி 50,000 வச்சுக்கோங்க. உங்கள் ஹோம் லோன் வந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் இது வந்து ரஃபாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பேங்க்கில் பேசுங்க, அவங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ 50,000 ரூபா உங்களுக்கு சேலரி இருக்குது, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு இஎம்ஐ இருக்குது எக்ஸிஸ்டிங் லோனில். அந்த இஎம்ஐ 10,000 ரூபா கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சேலரி ஆஃப்டர் இஎம்ஐ 40,000. இந்த 40,000ல் உங்களுக்கு ஹோம் லோன் இஎம்ஐ எவ்வளோ வருதுன்னு பார்ப்பாங்க. அதை கழிச்சிருவாங்க. அதை கழிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு சஃபிஷியன்ட் இன்கம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஃபர்தர் லோன் கொடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன ப்ரைவேட் கம்பெனிஸில் இருக்கிறவங்களுக்கு 50,000 சேலரினா அவங்க டோட்டல் 50,000 எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு 40,000 எடுத்து அதில் வந்து இஎம்ஐ கழிச்சிட்டு மினிமம் டேக் ஹோம் பே இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் சேலரி. அடுத்து பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் காஸ்ட். ப்ராஜெக்ட் காஸ்ட்னா என்ன? ப்ராஜெக்ட் காஸ்ட்டோட டெஃபினிஷன் இதுதான். லேண்ட் வேல்யூ,
கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், அம்யூனிட்டிஸ். இதில் இன்னொன்று கூட விட்டு போச்சு, அது இன்சூரன்ஸு. உங்கள் லேண்டோட வேல்யூ, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வேல்யூ, நீங்கள் பே பண்ணுற ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு, ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் இபிக்கு தனியாக, பார்க்கிங்க்கு தனியாக, சீவேஜுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணுறீங்க இல்லையா, அது போக உங்கள் ப்ராப்பர்ட்டியோட இன்சூரன்ஸ். உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு கண்டிப்பாக பில்டிங் வேல்யூக்கு இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணும். அந்த இன்சூரன்ஸையும் நீங்கள் ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எல்லா பேங்க்லேயும் வந்து 75% to 80% ஆஃப் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து லோனாக கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து மொத்தம் 10 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 80% உங்களுக்கு லோனாக கிடைக்கும், 8 லட்ச ரூபா லோனாக கிடைக்கும். மீதி அமௌண்ட் நீங்கள் கையிலேருந்து கொண்டு வரணும். மார்க்கெட் வேல்யூ, ரியலைசபிள் சேல் வேல்யூ, டிஸ்ட்ரஸ் சேல் வேல்யூ 3 இருக்கு. மார்க்கெட் வேல்யூங்கிறது 10 லட்சம் அப்படின்னா ரியலைசபிள் சேல் வேல்யூ 9 லட்சமாக இருக்கும், டிஸ்ட்ரஸ் சேல் வேல்யூ 8 லட்சமாக இருக்கும். 10% கம்மி பண்ணிப்பாங்க. இந்த ரியலைசபிள் சேல் வேல்யூ 9 லட்சம் இருக்கு இல்லையா, அதுதான் மேக்ஸிமம் லோன் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு. அதுக்கு மேலே லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் எனக்கு கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சேலரியை வச்சு பார்த்தா ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி 30 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோம். அதே ப்ராஜெக்ட் காஸ்ட்டை வச்சு பார்த்தா உங்களுக்கு ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி 25 லட்ச ரூபா தான் வருதுன்னு வச்சுக்கோம். இது ரெண்டில் எது கம்மியோ அதான் கொடுப்பாங்க. உங்களுக்கு 25 லட்ச ரூபா தான் எலிஜிபிலிட்டி. இன்ட்ரெஸ்ட் ரேட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாக்டு டாபிக்ஸ். இன்ட்ரெஸ்ட் என்ன எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ எம்சிஎல்ஆர்னு ஒரு கான்செப்ட் ஆர்பிஐ வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இந்த எம்சிஎல்ஆர் மார்ஜினல் காஸ்ட் பேஸ்ட் லெண்டிங் ரேட்ஸ், அதெல்லாம் பற்றி நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த எம்சிஎல்ஆருங்கிறது ஆர்பிஐ வந்து பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ண அந்த எம்சிஎல்ஆர் வந்து ஒவ்வொரு பேங்க்லேயும் சேஞ்ச் ஆகும். ஆர்பிஐ பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா எம்சிஎல்ஆர் குறையும், ஆர்பிஐ கூட்டினாங்கன்னா எம்சிஎல்ஆர் கூடும். ஸோ ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து இந்த மாதிரி எம்சிஎல்ஆர் வந்து ஒரு த்ரெஷ்ஹோல்ட் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே கீழே போக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். லிட்டில் ஸ்ப்ரெட்னு ஒன்று இருக்குது. ஸ்ப்ரெட்னா ஒன்றும் கிடையாது. ஒரு 30 வருஷத்துக்கு நம்ம ஒருத்தர் லோன் கொடுக்குறோன்னா அதில் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன ஒரு 0.5, 0.1 ஆர் 0.05 இந்த மாதிரி லோட் பண்ணுவாங்க எம்சிஎல்ஆரில். ஃபார் எக்ஸாம்பிள், எம்சிஎல்ஆர் 9% இருக்குன்னு வச்சுக்குவோம், ஸ்ப்ரெட் வந்து 0.05 இருக்குன்னா உங்கள் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 9.05. ஆர்பிஐ சேஞ்சஸ் எம்சிஎல்ஆர் ஃபார் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் ஆர்பிஐ வந்து எம்சிஎல்ஆர் ரேட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு குவார்ட்டரும் சேஞ்ச் பண்ணுவாங்க, பட் மேக்ஸிமம் ஒவ்வொரு இயர் தான் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் வருது. இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லோன் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப் டு 25 lakhs ஒரு ரேட்டு, 25 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் ஒரு ரேட்டு, 1 crore மேலே ஒரு ரேட்டு. ஆக்சுவலாக இது இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 25 lakhs வரைக்கும் கம்மியாக இருக்கும், 25 to 1 crore கொஞ்சம் அதிகமாக இருக்கும், above 1 crore அதிகமாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷனை மோஸ்ட்லி எல்லா பேங்க்லேயும் வச்சுருக்காங்க. அக்கார்டிங் டு கிரெடிட் வர்த்தினஸ், இது வந்து ஒரு ஹைலி டிபேட்டபிள் டாபிக். இதில் என்னென்னா, கிரெடிட் வர்த்தினஸ்னால் என்னென்னா, உங்களோட சிபில் ஸ்கோர், நீங்கள் இதுக்கு முன்னாடி லோன் வாங்கி எவ்வளோ கட்டியிருக்கீங்க, கரெக்டாக கட்டினீங்களா கட்டலையா, இதெல்லாம் வச்சு ஒருத்தரோட கிரெடிட் வர்த்தினஸ், இவருக்கு வந்து இவ்வளோ கடன் கொடுக்கலாம், இவர்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் வரை ரிஸ்க் எடுக்கலான்னு இருக்கும். உங்கள் சிபில் ஸ்கோர் வந்து இப்போது யூஸ்வலாக 700 இருக்கணும் சிபில் ஸ்கோர். இப்போல்லாம் எல்லாருமே பார்க்குறாங்க. உங்கள் சிபில் ஸ்கோர் 650 தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ரைவேட் பேங்க்ஸ் முக்கியமாக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து 600 தான் இருக்குன்னா அப்போ ப்ரைவேட் பேங்க் கடன் கொடுக்குறாங்க. பப்ளிக் பேங்க்ஸில் அந்த மாதிரி கடன் கொடுக்க மாட்டாங்க. ப்ரைவேட் பேங்க் கொடுப்பாங்க, ஆனால் அதுக்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுவாங்க. டென்யூர், 10 வருஷத்துக்கு லோன் வாங்கினா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட், 20 வருஷத்துக்கு லோன் வாங்கினா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட், 30 வருஷத்துக்கு லோன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. 10 வருஷத்துக்கு அதிகமாக இருக்கும், 20 வருஷத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 30 வருஷத்துக்கு கம்மியாக இருக்கும். அப்படி கம்மியாகிட்டே போகும். ஸோ ஸ்பெஷல் ரேட் ஃபார் உமன், இப்போது இது வந்து எல்லா பேங்க்லேயும் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. லேடிஸ் ஹோம் லோன் எடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு 0.5 மேக்ஸிமம் 0.5 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க. இந்த 0.5 இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மிங்கிறது வந்து லாங் ரனில் அது ரொம்ப பெரிய அமௌண்ட் அது. ஸோ இட் இஸ் அப்ரிஷியபிள். ஆனால் இதில் என்னென்னா, விமன் வந்து அப்ளிகண்ட்டாக இருக்கணும். இப்போ என்னோட ஹஸ்பண்ட் பேர்லேயே நான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் ப்ராப்பர்ட்டினா ஓகே, பட் உங்கள் பேரும் இருக்கணும். ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் 2 பேர் இருந்தால் தான் விமன் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த ரேட் கம்மியாக கிடைக்கும். ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட், இதில் என்னன்னா, ஃபிக்ஸட் இஸ் நாட் ஃபுல்லி ஃபிக்ஸ்ட், ஃப்ளோட்டிங் இஸ் நாட் ஃப்ளோட்டிங் அட் ஆல். இப்போது ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டேன், 8% சொல்லிட்டாங்க இன்னைக்கு, அப்போ கடைசி வரைக்கும் 8% தான் இருக்குன்னு சண்டை போடக்கூடாது. எப்போவுமே யூஸ்வலாக ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது மேக்ஸிமம் 5 வருஷத்துக்கு தான் அது ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போல்லாம் 3 வருஷமாக குறைச்சிட்டாங்க. இருந்தாலும் மேக்ஸிமம் 5 வருஷத்துக்கு தான் அது ஃபிக்ஸடாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இல்லை டிக்ரீஸ் பண்ணுவாங்க அக்கார்டிங் டு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ். மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபிக்ஸடையும் கண்டிப்பாக அவர்கள் மாற்றுவார்கள். இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஃபிக்ஸட் வாங்கிட்டேன் சார் 20 வருஷத்துக்கு எனக்கு ஒரே ரேட் தான் போடணுன்னா யாருமே பண்ண மாட்டாங்க. தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. ஃப்ளோட்டிங் இஸ் நாட் ஃப்ளோட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள்,
இந்த இப்போ ஏப்ரல் மே ஜூனில் வந்து ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவை ஜூனில் குறைக்கிறாங்க, அடுத்து செப்டம்பரில் குறைக்கிறாங்க, அதுக்கப்புறம் டிசம்பரில் குறைக்கிறாங்க, வரிசையாக குறைச்சிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோம். நீங்கள் லோன் வந்து ஜூனில் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ஜூனில் குறைக்கும் போது ரேட்டு குறையும். ஆனால் செப்டம்பர் டிசம்பரில் குறைக்கும் போது உடனே உங்களுக்கு குறையாது. உங்களுக்கு அடுத்த ஜூனில் தான் அது என்ன ரேட் இருக்குங்கிறத பார்த்து எவ்ரி இயர் அவங்க வந்து ரெடியூஸோ இல்லை இன்க்ரீஸோ பண்ணுவாங்க. எம்சிஎல்ஆர் இஸ் ஆல்வேஸ் சார்ஜ் ஃபார் 1 இயர். அந்த 1 இயர் எம்சிஎல்ஆர் தான் மேக்ஸிமம் எல்லா லோனுக்குமே கொடுக்குறது. ஸோ இயர்லி ஒன்ஸ் தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரீசெட் ஆகும். ஓகே, அதர் டீடைல்ஸ். மார்ஜின்னா என்ன? எந்த ஒரு கடன் வாங்கினாலும், ஹோம் லோன்னு கிடையாது, நீங்கள் எந்த ஒரு கடன் பேங்க் அப்ரோச் பண்ணி வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு அசட் கிரியேட் பண்ணுறீங்க. நீங்கள் ஹோம் லோன் வாங்கினா வீடு வாங்குறீங்க, கார் லோன் வாங்கினா கார் வாங்குறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லோன்லேயும் ஒவ்வொரு அசட் கிரியேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு அசட் கிரியேட் பண்ணுறதுனால உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் கண்டிப்பாக இருக்கணும். ஹோம் லோன் வாங்கினா அதில் ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் கண்டிப்பாக உள்ளே கொண்டு வந்தே ஆகணும். அது வந்து யூஸ்வலாக 10% ஸ்டார்ட் ஆகுது எல்லா பேங்க்ஸ்லையும், 25% வரைக்கும் கூட போகலாம். அமௌண்ட் கம்மியாக இருந்தால் மார்ஜின் கம்மியாக இருக்கும், அமௌண்ட் அதிகமாக இருந்தால் மார்ஜின் அதிகமாக இருக்கும். 1 கோடிக்கு மேலெல்லாம் போச்சுன்னா கண்டிப்பாக 25% மார்ஜின் கொண்டு வர சொல்லி எல்லா பேங்க்குமே சொல்கிறாங்க. ஒரு 20 லட்ச ரூபாய் 30 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் 10% மார்ஜின் போதும்னு சொல்கிறாங்க. பட் இந்த இன்பிட்வீன் ப்ராக்கெட்டில் ஒரு 25 lakhs to 1 crore ப்ராக்கெட் தான் எல்லாரும் பொதுவாக லோன் வாங்குற ப்ராக்கெட்டாக இருக்கும். இதில் வந்து மார்ஜின் இப்போ ப்ரிவேலிங் மோஸ்ட்லி எல்லா பேங்க்ஸ்லையும் 20%. ஸோ ஃபார் சேஃபர் சைடு நீங்கள் 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறீங்கன்னா நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா மார்ஜின் கையில் வச்சுக்கணும் ஃபார் அ சேஃபர் சைடு. ஓகே, இதில் இந்த ஆளுங்கெல்லாம் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, கிடைக்கிற எல்லா லோனையும் வாங்கிடுறது. எல்லா லோனையும் வாங்கி எந்த லோனும் கட்ட முடியாது, கஷ்டப்படுறது. இந்த மார்ஜின் மணிக்கு ஜுவல் லோன் தவிர வேற எந்த லோனும் வாங்காதீங்க தயவு பண்ணி. ஏன்னா பர்சனல் லோன்லாம் வாங்கி நீங்கள் மார்ஜின் போட்டிங்கன்னு சொன்னால் பர்சனல் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் 13%, 14% இருக்கும். ஜுவல் லோன் மட்டும்தான் கொஞ்சம் கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதுவும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டினா போதும், ஜுவல் லோனை ஒவ்வொரு வருஷம் கழித்து திருப்பி வச்சுக்கலாம். ஆனால் வேறு எந்த லோன் வாங்கினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. ஜுவல் லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டி திருப்பி வச்சுக்கலாம், இல்லை எப்போ முடியுமோ அப்பப்போ கொஞ்சம் பைசா கட்டி திருப்பிக்கலாம். மற்ற எந்த லோன் வாங்கினாலும் இஎம்ஐ ரொம்ப பேர்டன் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் எந்த லோனும் வாங்கி மார்ஜின் கட்டாதீங்க. ப்ராசஸிங் ஃபீ, இந்த ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறது எல்லா பேங்க்லேயுமே உண்டு. இந்த ப்ராசஸிங் ஃபீ 0.5 to 1% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசன், இயர் எண்டு அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராசஸிங் ஃபீ வந்து எல்லாம் வெயிட் பண்ணி கொடுத்துட்றாங்க பேங்க்ஸில். ஸோ நீங்கள் லோன் போடும்போது இந்த தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டயத்துலாம் போய் லோன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ கம்மியாக இருக்கும், இல்லை ஜீரோவாக கூட இருக்கும். ரீபேமெண்ட் டென்யூருங்கிறது எத்தனை வருஷத்தில் நாங்கள் லோனை திருப்பி கட்டுவோங்கிறது தான் ரீபேமெண்ட் டென்யூர். இது வந்து 10 வருஷத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு நிறைய சம்பளம் இருந்தால் 10 வருஷம் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு கம்மி சம்பளம் இருந்தால் 30 வருஷம் வரைக்கும் போட்டுக்கலாம். ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் கூட கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் கால்குலேஷன் இஃப் கஸ்டமர் ரிட்டையர்ஸ் பிஃபோர் டென்யூர் இன்ஸ். ஓகே, இஎம்ஐனா என்னன்னா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். இந்த ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் என்னெல்லாம் சேர்த்தி அப்படின்னா உங்களோட பிரின்சிபல், உங்களோட இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட இஎம்ஐ 15,000 ரூபான்னா உங்களோட அதில் வந்து இனிஷியலாக பிரின்சிபல் வந்து 7,000 ரூபாயும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 8,000 ரூபாயும் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இனிஷியலாக லோன் பேலன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். 20 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்குறீங்கன்னா மாதம் அதிகமாக தான் 20 லட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ 20 லட்சத்துக்கும் என்ன வட்டி சார்ஜ் பண்ணுறாங்களோ அதை மாதம் நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஸோ பிரின்சிபல் காம்பனண்ட் கம்மியாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய ஒரு 10 வருஷம் கட்டி முடிச்சிங்கன்னா இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். பிரின்சிபல் அதிகமாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். ஏன்னா லோன் பேலன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கம்மி. ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன் டிமினிஷிங் பேலன்ஸ். இப்போது ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் லோன் வாங்குறீங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக கட்டுறீங்க. ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்துக்கு பிரின்சிபல் 7,000ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதம் 7,000 ரூபா நீங்கள் கட்டிட்டீங்கன்னா ஆக்சுவலாக உங்கள் லோன் பேலன்ஸ் வந்து 20 லட்ச ரூபாய் 7,000 ரூபா கம்மியாக இருக்கணும், 19,93,000 ரூபா தான் இருக்கணும். ஸோ அடுத்த மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 19.93 lakhsக்கு தான் சார்ஜ் ஆகும். ஃபுல் 20 lakhsக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் கட்ட அவங்க பேலன்ஸ் குறைஞ்சிட்டே வருது. அந்த பேலன்ஸுக்கு தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் டிமினிஷிங் பேலன்ஸுங்கிறது. எவ்ரி டே இன்ட்ரெஸ்ட் வில் பி சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த மாதம் ஒரு லோன் வாங்குறீங்க 5 லட்ச ரூபாய்க்கு, அடுத்த மாதம் 15ஆம் தேதி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்போ வட்டி போட மாட்டாங்களா? மாதம் தானே வட்டிலாம் கேட்கக்கூடாது. இன்னைக்கு தேதியிலேருந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் வட்டி விழும். நீங்கள் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ சார்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்க பிரின்சிபல் ப்ளஸ் 15 நாள் வட்டி ரெண்டு சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அது. Initially interest will be higher as principal is also higher. Pre-closure and part payment.
ப்ரீ க்ளோஷர் அண்ட் பார்ட் பேமெண்ட்னா என்ன? நான் சொன்னதே தான். நீங்கள் இப்போ 10 வருஷம்னு சொல்லி ஒரு லோன் வாங்குறீங்க, 3 வருஷத்துல எனக்கு நிறைய காசு கிடச்சிருச்சு சார், நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ப்ரீ க்ளோஷர், மொத்த லோனையும் க்ளோஸ் பண்ணுறது. அதே சமயம் 10 லட்ச ரூபா லோனில் இருக்க இன்னைக்கு திடீர்னு ஒரு 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு காசு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு போனஸோ வேரியபிள் பே ஏதோ ஒன்று கிடைக்குது, அந்த 1.5 லட்ச ரூபாயை மொத்தமாக கட்டிட்டா பிரின்சிபல் வந்து 8.5 லட்ச ரூபாய் ஆகிடும். இதுக்கு பேர் பார்ட் பேமெண்ட். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதில்ல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதிக அமௌண்ட் கட்டுறது. நீங்கள் நல்ல லோன் வாங்கும்போது பார்த்துக்கணும், இந்த ப்ரீ க்ளோஷருக்கும் பார்ட் பேமெண்ட்டுக்கு யூஸ்வலாக எந்த பேங்க் இப்போ சார்ஜ் பண்ணுறது கிடையாது. அப்படி சார்ஜ் பண்ணாங்கன்னா அதை வெயிட் பண்ண சொல்லி கேளுங்க. நீங்கள் கேட்டால் அவங்க பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக. சார்ஜஸ் என்னெல்லாம் சார்ஜ் இருக்குது? ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபீன்னு உங்களுக்கு ஒன்று வாங்குறாங்கல்ல, இந்த ப்ராசஸிங் ஃபீ எதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே பேங்க்கில் வந்து லோன் வாங்கினா ரொம்ப சேஃப்னு சொல்லுவாங்க, ஏன்னா லீகல் அவங்க பார்த்துருவாங்க, இன்ஜினியரிங் வேல்யூவேஷன் அவங்க பார்த்துருவாங்க அப்படின்றாங்க. இந்த இன்ஜினியர் வேல்யூவேஷனுக்கு லீகல் ஸ்க்ரூட்டினி ரிப்போர்ட்டுக்குலாம் ஒரு சார்ஜ் இருக்குது. அந்த சார்ஜ் தான் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீயாக வாங்குறாங்க. 0.5%, 0.2% வாங்குறாங்க இல்லையா, இதெல்லாம் இந்த சார்ஜ் தான். லீகல் ஸ்க்ரூட்டினி ரிப்போர்ட் சார்ஜ், இன்ஜினியர் வேல்யூவேஷன் சார்ஜ், ஈசி சார்ஜஸ். இப்போ ஆன்லைன் ஈசி வந்து 20 வருஷத்துக்கு போடலாம்னு நினைக்கிறேன். ஆன்லைன் ஈசி போட்டால் சார்ஜ் கிடையாது. அதே சமயம் நீங்கள் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் ஈசி போட்டால் அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது, நாமினல் சார்ஜ் தான், அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது. அந்த சார்ஜும் ப்ராசஸிங் ஃபீல வரும். அப்புறம் ஸ்டாம்ப் சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து பேங்க்கில் டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் படி நீங்கள் வந்து அந்த ஸ்டாம்ப் வேல்யூ ஒன்று கொடுப்பாங்க அவங்க, இந்த மாதிரி டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண இந்த ஸ்டாம்ப்லாம் நீங்கள் ஓட்டணுங்க. இந்த ஸ்டாம்ப் சார்ஜும் வந்து ப்ராசஸிங் ஃபீல் அவங்க சேர்த்துப்பாங்க. டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்ன டாக்குமெண்ட் எடுக்கிறாங்களோ அதுக்கு உண்டான சார்ஜஸ். இஎம் சார்ஜஸ். இப்போ வந்து கவர்மெண்ட் ரூல் படி என்னன்னா, ஒவ்வொரு ஈக்விட்டபிள் மார்க்கேஜ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து வீடை வந்து அடமானம் வைக்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த ஈக்விட்டபிள் மார்க்கேஜ் கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு லட்சத்துக்கும் இவ்வளவு சார்ஜ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ரூல் இருக்குது. இது கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய காசு, பேங்க்குக்கு எடுக்கிற காசு கிடையாது. இது அப்ராக்சிமேட்லி இப்போ 200 ரூபாய், ஒரு லட்சம் ரூபாய்க்கு. இதை வந்து இந்த ப்ராசஸிங் ஃபீங்கிறது மோஸ்ட்லி பேங்க்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டிஸ்க்கு கட்டுறது தான். இன்ஜினியருக்கு கொடுக்கறது, லாயருக்கு கொடுக்கறது, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கொடுக்கறது, கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி. இதை ஏன் வாங்கிக்கிறாங்க பேங்க்னா, இப்போ உங்களுக்கு ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணி அவங்க சாங்ஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோம், நீங்கள் வந்து கடைசியில் லோன் வாங்கலை, எனக்கு இப்போ வேண்டாம் சார், என்கிட்ட கைக்கு காசு வந்துருச்சுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோம், இந்த ப்ராசஸிங் ஃபீங்கிறது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆகிருக்கும். அந்த எக்ஸ்பென்ஸை வந்து திருப்பி கட்டுறதுக்காக இந்த ப்ராசஸிங் ஃபீ அவங்க வாங்கிக்கிறாங்க. எம்ஓடி ஏகேஏ எம்டாட் ஏகேஏ எம்ஓடிடி, எல்லாருக்கும் வந்து ஒரு குழப்பமே வந்து இந்த எம்ஓடி தான். என்னோட ஒரு ரிலேட்டிவ் வந்து என்கிட்ட சொன்னார், ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் அவர் லோன் வாங்கியிருக்காரு. அவர் வாங்கினப்போ எதுவுமே சொல்ல இதை பற்றி. அவர் வாங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு சார்ஜ் இருக்குது. எம்ஓடிடினா என்னென்னா, மெமராண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ். நீங்கள் வந்து கடன் வாங்கும்போது நீங்கள் கடனை கட்டி முடிக்கிற வரைக்கும் ப்ராப்பர்ட்டி உங்களுது இல்லை, ப்ராப்பர்ட்டி பேங்க் பேரில் நீங்கள் ஈக்விட்டபிள் மார்க்கேஜ் பண்ணி கொடுத்துட்றீங்க. இதை நீங்கள் எங்கே சொல்லணும்? தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல் படி நீங்கள் வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், எந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் இதை சொல்லணும், நான் இந்த மாதிரி பேங்க்லேருந்து இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், இதை கட்டுற வரைக்கும் பேங்க் பேரில் தான் இருக்கும். கட்டி முடிச்சதுக்கப்புறம் பேங்க் வந்து என்ஓசி கொடுப்பாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் உங்கள் பேரில் திருப்பி ப்ராப்பர்ட்டி வரும். 30 வருஷத்துக்கு வாங்கினீங்கன்னா 30 வருஷம் வரைக்கும் கட்டுறீங்கன்னா 30 வருஷம் ப்ராப்பர்ட்டி பேங்க் பேரில் தான் இருக்கும். ஸோ இந்த எம்ஓடிடிங்கிறதுல நம்ம அதெல்லாம் சொல்லுவோம். ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பேங்க்கில் நீங்கள் சைன் பண்ணி பேங்க்குக்கு கொடுக்கணும். நீங்கள் சார்ஜ் ரிலீஸ் பண்ணும்போது பேங்க் சைன் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த சார்ஜஸ் யூஸ்ஃபுல்லாக யாரும் சொல்கிறது இல்லை. என் ரிலேட்டிவ் வந்து பயங்கரமாக சத்தம் போட்டார், வாங்கும்போது சொல்லவே இல்லைப்பா, ஏமாத்திட்டான்ப்பா, அது பண்ணிட்டான்ப்பா, இது பண்ணிட்டான்ப்பா. நான் அவரை கூப்பிட்டு வச்சு பேசினேன். இந்த பாருங்கள், எல்லா பேங்க்லையும் இது இருக்கிறது தான், யூஸ்வலாக யாரும் உங்ககிட்ட சொல்கிறது கிடையாது, பட் அது நம்ம தான் பே பண்ணணும்னு சொன்னேன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் எஸ்ஆர்ஓக்கு கொடுக்க வேண்டிய பணம் 5100. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால், யூஸ்வலாக எல்லா டாக்குமெண்ட்ஸுமே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுது. அதனால் 5100 இந்த ஹோம் லோன் வேல்யூவில் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். ப்ளஸ் 0.5% ஆஃப் ஹோம் லோன் வேல்யூ, சாரி 5100 இந்த சார்ஜ் ஃபிக்ஸட் சார்ஜ், 0.5% ஆஃப் வேல்யூ ரிஜிஸ்டர்ட். 10 லட்ச ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதில் 0.5க்கு நீங்கள் டீட் எடுத்து கொடுக்கணும். அதில் மேக்ஸிமம் 20,000 25,000 இருக்குது. அதுக்கு கம்மியாக அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம் நீங்கள். ஸோ இதனால என்ன ஆகும்னு சொன்னால், நீங்கள் பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கிறது ஈஸியில் வரும். ஈஸியில் வந்து உங்கள் பேர்லேருந்து டிரான்சாக்ஷன் பேங்க்கு பேருக்கு போயிருக்கும். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் பேங்க்குக்கு அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து இந்த பேங்க்கில் கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தா பேங்க்கு சொல்லாமல் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டி விற்க முடியாது. இது வந்து பேங்க்குக்கு ஒரு பெரிய சேஃப்டி. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல் கூட. இதில் இன்னொன்று என்னென்னா, இது தமிழ்நாட்டில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, ஆனால் கேரளாவில் கிடையாது. ஸோ கேரளாவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபராக இருக்கும். இது வந்து பேங்க்கோட ரூல் கிடையாது, இது வந்து ஸ்டேட் ரூல். ஓகே, நம்ம இது வரைக்கும் ஹோம் லோன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நீங்கள் மார்ஜின் கொண்டு வரணும், என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும்,
இஎம்ஐயில் எப்படி கட்டணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி எல்லாமே பார்த்தோம். அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம எப்படி இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும், இதை வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணால் எப்படி உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும், நீங்கள் அப்ளை பண்ணக்கப்புறம் நல்லா நடக்கும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். இது ஆல்ரெடி கொஞ்சம் அதிகமாக டைம் போயிடுச்சுனால செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணுறேன், அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.